தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். OnePlus இன்னைக்கு இந்தியாவில் அவங்களுடைய அடுத்த NORD 2 ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் அஃபிஷியலி NORD 2. இப்பயும் நமக்கு ஆகாசத்துல கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பேக்கேஜில் என்னென்ன இருக்கு இந்த பேக்குள்ள அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்மார்ட் போனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இவ்வளோ வேகமாக இல்லை, கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை போன வாட்டி NORD 2 CE வந்து கொஞ்சம் கலாய்ச்சதுனால OnePlus ஏதாச்சும் விவகாரமாக ஏதாச்சும் லான்ச் அமிச்சிட்டாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பயத்தில் தான் வந்து தட்டி பார்த்தேன். ஆக்சுவலாக இது ஒரு பை, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நார்மலாக வாங்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த பேக் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அஃபிஷியலாக நல்ல வெயிட்டான ஒரு பேக்குங்க. ஸோ இந்த பேக் வந்து தலைவர் படத்தில் பார்த்த மாதிரி இருக்குதா, அப்படியே குண்டெல்லாம் வச்சு தூக்கி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பேக் இது. ஆனால் நமக்கு பேக் மட்டும் தான் வந்துக்குது, வேறு எதுவும் உள்ள குண்டெல்லாம் வரல. ஸோ அது வரைக்கும் தப்பிச்சோம், எஸ்கேப்பு. அண்ட் ஃபைனலி நம்மளுடைய NORD இருக்குது. இதுக்குள்ளே இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஏதோ இருக்குது மாதிரி இருக்குது, எதுவும் இல்லையா? அவ்வளோதாங்க, சிலிகான் ஜெல் அது மட்டும் தான் இருக்குது. ரெட் கேபிள் கிளப் அதுவும் வேணாம். ஸோ நம்மளுடைய மொபைல் இதுதான். ஸோ இப்போது அன்பாக்சிங்குள்ளே போகலாம். முன்பக்கமாக NORD அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. OnePlus உடைய லோகோ இருக்குது. பின் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே வந்து கிடையாது, ஜஸ்ட் என்ன கலர் ஏதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஏஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலர். எந்த வேரியன்ட் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா இது 12GB RAM 256GB மாடல், அதாவது இருக்கிறதுல இதுதான் டாப் வேரியன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். சார் ரேட்டிங் போட்டிருக்காங்க. சார் ரேட்டிங்கும் கிட்டத்தட்ட வந்து உள்ளதாக இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன இந்தியாவில் கண்டிஷனோ அதுக்குள்ளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே மேலே நம்மளுடைய மொபைல் ஃபோன் இருக்குது. எஸ், ஆனால் ப்ளூ தாங்க, அடிச்சிக்கவே முடியாது. என் வண்டி கலரும் இதுதான், அதனாலலாம் சொல்லலை. பட் ஸ்டில் இந்த வாட்டி நல்லா இருக்குது உண்மையிலே. நம்ம சிஇயில் என்ன நான் வந்து டிஸ்அட்வான்டேஜில் சொன்னோன்னா அந்த விஷயம் தான். பார்க்குறதுக்கு செம ப்ரீமியமாக இருக்குது, ஆனால் கிளாஸியாக இருக்குது, அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ சைடில் வச்சிடுறேன். மீதி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன புக்லெட் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்குது. எஸ், பேக்கேஜ்க்குள்ளே இன்னொரு பேக்கேஜ், அதுக்குள்ளே இன்னொரு பேக்கேஜ். மொத்தமாக இது வரைக்கும் நீங்கள் ஒரே அன்பாக்சிங்கில் 5 அன்பாக்சிங் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றிலேயே யாரும் செய்யாத ஒரு அன்பாக்சிங் நம்ம செய்துட்ருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கான அன்பாக்சிங் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டு அண்ட் குயிக் கைடு, இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சிடலாம். TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி நாடுலாம் வந்து போடல, நல்ல விஷயம். இந்த ஒரு டிசைன் மட்டும்தான் இருக்குது. அண்ட் Type-C கேபிள் வழக்கம் போல் அவங்க ரெட் கலருக்கான Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. 65 வாட்க்கான சூப்பர் வாட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக மொபைலுக்குள்ளே போயிடலாம். அதே போல் சிம் அட்ஜஸ்ட் டூல் இருக்குங்கோ, இது மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா இது இங்கே ஒட்டி வச்சுருக்காங்க. அதனால் டிசைன் நல்லா இருக்குங்க. அவங்க ரீசெண்டாக 9 சீரிஸ் லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே டிசைன் பேட்டர்ன், கொஞ்சம் குட்டியான ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணிடுறேன். பூட்டப் பண்ணுற அதே சமயத்தில் ஃபிசிக்கல் ஓரியூ பார்த்துலாம். வலது பக்கமாக பவர் பட்டன் இருக்குது. அண்ட் நம்மளுடைய ஸ்லைடர் இட்ஸ் கமிங் பேக், திரும்ப வந்து இந்த ஃபோனில் கொடுத்துட்டாங்க, ஏன்னா சிஇயில் வந்து கிடையாது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக வால்யூம் ராக் கீ கொடுத்துருக்காங்க. கீழ் பக்கத்தில் உங்களுக்கு சிம் ஸ்லாட்ஸ் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன், Type-C போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் அப்படின்றது 189 கிராம் கொடுத்துருக்காங்க. இதோடைய திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.2 mm தான். ஸோ அதாவது வந்து ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன்லாம் வந்து கிடையாது. ஆனால் கையில் எடுக்கும் போது உங்களுக்கு இன் அண்ட் ஃபீல் அப்படின்றது நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் வந்து சொல்கிறேன். ஏன்னா கையில் பிடிக்கும் போது கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஃபோன் மாதிரிலாம் வந்து தெரியல. இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இதில் 6.43 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்குறதுக்கு டிஸ்பிளே கொஞ்சம் விரலெல்லாம் அப்படியே ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி இருக்குது. அந்த ஓலியோஃபோபிக் கோட்டிங் சரியாக இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் போட்டிருக்காங்க. மேபி அதனால் கூட இருக்கலாம். ஸோ அதனால் நான் இந்த ஸ்க்ரீன் ப்ரொடக்டரை எடுத்துகிட்டு டச் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் ஒன்று ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே இருக்காது. இப்போ டச் ஓகே. ஸோ இந்த ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு, டச் வந்து பரவாயில்ல. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் MediaTek Dimensity 1200 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5G சிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 5G பேண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் தென் 5 பேண்ட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி எத்தனை பேண்ட்ஸ் இருக்குன்றது நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். ஒன்று வீடியோவில் இருக்கும், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏன்னா அவங்க நிறைய பேண்ட்ஸ் போட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி எவ்வளோ இந்தியாவில் வந்து இருக்குது, இந்த ஃபோனில் எவ்வளோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வந்து போடுறேன், அதை செக் பண்ணுங்கள். ரேம் வேரியன்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM, 8GB RAM, 12GB RAM அப்படின்ற 3 ரேம் வேரியன்ட் வந்து தராங்க. ரேம் டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4Xக்கான ரேம் டைப் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128GB and 256GB அப்படின்ற 2 வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. UFS 3.1 கொடுக்குறாங்க. நல்ல விஷயம், ஏன்னா வந்து எதிர்பார்த்தது தான். சிஇயில் என்னென்னலாம் கட் பண்ணாங்களோ இங்கே அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. எதிர்பார்த்த ஒன்று, பட் கொடுக்குறது ஓகே.
பேட்டரியை பொறுத்தவரைக்கும் இதில் 4500 mAh கொண்ட பெரிய பேட்டரி இருக்குது அண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்க்கான சூப்பர் வார்ப் சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி வந்து அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ an ஹவரில் இது கண்டிப்பாக வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நான் வந்து ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ பண்ணும்போது வந்து சொல்கிறேன். அண்ட் இப்போ முக்கியமாக எல்லாரும் வெயிட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா பின் பக்கமாக அந்த டிசைன் தான். ஸோ பின் பக்கம் முன்பக்கம் ரெண்டு சைடுமே வந்து கார்னிங் உள்ள கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேமராவுடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான் நம்ம 9 சீரிஸில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான பொசிஷனிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு டிசைன் கேமராவுடைய ஹவுசிங் வந்து நல்லா இருக்குங்க. உண்மையிலே சொல்ல போனால் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா அது பின்பக்கமாக பிரைமரி கேமரா நமக்கு 50 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. f1.8 அப்பச்சரில் OA சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவதா 8 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது அல்ட்ரா வைட் சென்சர். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மெகாபிக்சலுக்கான மோனோ சென்சர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களால் 4K 30 FPS வரைக்கும் பின்பக்க கேமராவில் வீடியோ எடுக்க முடியும். முன்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மிகப்பெரிய ஒரு அப்பாடா சொல்லணும். ஏன்னா சென்சரை மாற்றிட்டாங்க. எஸ், இந்த வாட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கு. சோனி IMX618 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சர் EA சப்போர்ட்டோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 1080p வரைக்கும் உங்களால் மேக்ஸிமம் வீடியோ எடுக்க முடியும் 30 FPSல. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 2 சென்சருமே கொஞ்சம் புது சென்சரை வந்து கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. பட் பேசிட்டே இருந்தால் எப்படி அடிச்சு காமின்ற மாதிரி நம்ம ஒரு சில சாம்பிள்ஸை எடுத்து வச்சிருக்கோம். அதை பாருங்க எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க. இதில் 2 விஷயம் எனக்கு குறிப்பாக பிடிச்சிருக்குங்க. ஒன்று அலர்ட் ஸ்லைடர் திரும்ப வந்தாச்சு. ஆனால் 3.5mm ஜாக் இல்லைங்கோ, இது பிடிக்காத விஷயம், அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். 3.5mm ஜாக் இந்த வாட்டி தூக்கிட்டாங்க. அவங்க என்ன மாதிரி வந்து இது கவர் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் CE லான்ச் பண்ணும்போது நாங்கள் உங்களுக்கு 3.5mm ஜாக் கொடுத்துட்டோம், 3.5mm ஜாக் கொடுத்துட்டோம், ஆஹா ஓஹோன்னு அவங்களே வந்து புகழ்ந்து சொன்னாங்க. ஸோ இந்த வாட்டி ரகுவரன் டைலாக் தான் சொல்லுவோம். இவங்களே வைப்பாங்களாம், இவங்களே எடுத்துட்டாங்கல்ல, என்ன பண்ணுறது. சரி, இது இல்லாமல் மற்ற விஷயங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது, Wi-Fi AX பேண்ட் சப்போர்ட் இருக்குது, டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி இதில் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் வருது. கண்டிப்பாக வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் நம்ம இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 2-3 ஃபோனில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்களும் வந்து கேட்பீங்க, நானும் வந்து டெஸ்ட் பண்ணுறது எனக்கும் வந்து தெரியும். பட் அது ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூவில் வந்து நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மதியம் கரெக்டாக 1 மணிக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். 8 மணிக்கு வீடியோ போடணும். 5 மணி நேரம் தான் இருக்குது. ஃபோனே காலையில் தான் வந்துச்சு. செம குஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இது மட்டும் தான். ஆனால் இந்த வாட்டி இந்த நாடில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் நமக்காக காத்துட்ருக்குன்னு சொன்னாங்க. அது நல்ல சர்ப்ரைஸாக கெட்ட சர்ப்ரைஸாக அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது என்னடான்னா இப்போ ஓப்போவும் OnePlusம் கிட்டத்தட்ட இணைஞ்சிட்டாங்க. ஆனால் அடுத்ததாக வரக்கூடிய எல்லா ஆக்சிஜன் ஓஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கோடு வந்து உங்களுக்கு கலர் ஓஎஸ் உடைய பேஸ் கோடு தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த ஃபோன் தான். ஸோ இந்த ஃபோனில் கலர் ஓஎஸ் 11.3 உடைய பேஸ் கோடை யூஸ் பண்ணி ஆக்சிஜன் ஓஎஸ் வந்திருக்கான். அது Android 11 மேலே ரன் ஆகிட்டு இருக்கான். புரியல, அப்படிதான். அதாவது பேஸ்மெண்ட் வந்து கலர் ஓஎஸ், அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் ஓஎஸ். ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ். புரிஞ்சிச்சா? புரிஞ்சாதான் சோறு ஃபோனு. ஓகே, புரிஞ்சுக்கணும். ஓவராலாக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா OnePlus கிட்ட என்ன விஷயத்தை நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த விஷயம் இதில் இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பான விஷயம் டிசைன். ஸோ ஏன்னா போன வாட்டி டிசைன் எனக்கு ரொம்பவே வந்து கெடுத்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த வாட்டி டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி தெரியுது. இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன். ஜஸ்ட் அந்த 5 நிமிஷம் ஷூட் பண்ணதை மட்டும் சொல்கிறேன். நான் இன்னும் டெஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்கிறத சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸும் டெஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் கண்டிப்பாக இதோடைய ப்ரைஸிங் என்னன்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா பேஸ் மாடல் ஒரு 30,000 ரூபாயிலிருந்து லான்ச் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி எக்ஸாக்டான ப்ரைஸிங் என்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். நீங்கள் அந்த ப்ரைஸிங்கை பாருங்கள். அந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா, என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நான் ரிவ்யூ பண்ணும்போது ரிவ்யூவில் என்னென்ன விஷயங்கள்லாம் சேர்த்து கவர் பண்ணலாம் அதிகம் மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வணக்கம்.